1954க்கு அப்புறம் தமிழ் சினிமாவுல நடிக்க வந்த எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் அவங்க கிட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் இது விதிவிலக்கு இல்லை. சமீபத்துல கமல் அவர்கள் மற்றும் சிவாஜி சாருக்கு இடையில நடந்த ஒரு பழைய அரிய உரையாடல் வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரலாகிட்டு வருது. அதுல கமல் அவர்கள் சிவாஜி சார்கிட்ட கேட்ட ஒரு யதார்த்தமான கேள்வியும் அதுக்கு சிவாஜி சார் கொடுத்த மாசான பதிலும் தான் இப்ப பேசுபொருள். அந்த வீடியோவுல கமல் அவர்கள் கேக்குறாரு, சார், சின்ன வயசுல நீங்க பண்ணியிருந்த சில விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு வைத்தெரிச்சலா இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? யாருமே இங்க ஒரிஜினல் கிடையாது, அம்மான்னு கூப்பிடுறதை கூட சொல்லிக் கொடுத்துதான் கத்துக்குறோம். அப்படி இருக்கும்போது உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இது மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு கமல் கேக்குறாரு. இதற்கு பதிலளிச்ச சிவாஜி சார், நான் சின்ன பிள்ளையில இருந்து நிறைய ஆங்கில படங்கள் பார்ப்பேன். மிடாச்சாலின்டினோ பண்ணின சைலண்ட் மூவிஸ், அப்புறம் அவரோட ஹிக்கு என்கிற முதல் டாக்கி பிக்சர்னு எவ்வளவோ படங்கள் பார்த்திருக்கேன். ஆனா மத்தவங்க நடிப்புல இருந்து நம்ம நடிப்பு தனித்துவமா இருக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே நான் முயற்சி செஞ்சேன். ஒருவேளை அதனாலதான் என்னால ஜெயிக்க முடிஞ்சதோ என்னமோ அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்றாரு. உடனே கமல் அவர்கள், முடிஞ்சதோ என்னமோன்னு பணிவா சொல்றீங்க, ஆனா நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து சிவாஜி சார் பேசும்போது, நடிப்புக்கு வேணும்னா கல்லூரி வைக்கலாம், சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா நம்ம அடிவயத்துல இருந்து வர்ற எக்ஸ்பிரஷனை நாமளே தான் பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கணும். கேரக்டரை புரிஞ்சுகிட்டா நடிப்பு ஜஸ்ட் லைக் தட் வந்துடும் அப்படின்னு சிம்பிளா முடிக்கிறாரு. உடனே கமல், உங்களுக்கு அது ஜஸ்ட் லைக் தட், ஆனா அங்கே செட்ல எத்தனையோ பேரு முக்கிக்கிட்டு இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன் அப்படின்னு யதார்த்தமா சொல்லி முடிக்கிறாரு. இந்த ஜாம்பவான்களின் உரையாடல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவுல பார்ப்போம்.